வீரா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சார் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல. அவன போய் நடிக்க சொன்னா அவன் எப்படி நடிப்பான்? வீரா நடிக்க சொன்னதுக்கே அவள வேண்டான்னு சொன்னவன், இப்ப இவன் போய் நடிப்பானா? அப்படின்னு கேட்குறாங்க ராகவன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? அவரோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் முக்கியம் இல்ல. நம்மளுக்கு என்ன தேவையோ அத நாம பேசி பார்க்கணும். அவர்கிட்ட பேசி கூட்டிட்டு வாங்க. இல்லைன்னா இவ்வளவு வேலை செஞ்சதெல்லாம் வீணா போயிடும் சார். போங்க. சார் போய் பேசி பாருங்க சார். அவரை தவிர இங்க யாருமே இல்ல சார் அவங்களுக்கு ஜோடியா. போங்க சார்ங்கிறாங்க. ராகவனும் சரின்னு அரை மனசா போறாரு. அச்சச்சோ! டைரக்டர் வேற இப்படி சொல்லிட்டாரே. வீரா சம்மதிச்சாலும் மாறன் சம்மதிப்பானான்னு தெரியல. மாறன் சம்மதிச்சா வீரா சம்மதிப்பாளான்னு தெரியல. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கமா கண்மணி வர்றாங்க. வீரா ரெடி ஆயிட்டா மேக்கப்ல அப்படியே ஹீரோயின் மாதிரி இருக்கா தெரியுங்களா? அப்படிங்கிறாங்க. என்னங்க என்ன யோசிக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க கண்மணி. இல்ல ஹஸ்பண்டா நடிக்கிற மாறன் போயிட்டான். அவன் வேற ஒரு சூட் இருக்குன்னு போயிட்டா. இதுக்கு பதிலா மாறன் நடிச்சா நல்லா இருக்கும்னு வேற டைரக்டருக்கு சொல்றாரு. அதெல்லாம் சரியா வராதுங்க. ஆனா அவ ஸ்கூல்ல நிறைய டிராமால நடிச்சிருக்கா. மாறன் அந்த மாதிரிலாம் நடிக்கலைல. அவருக்கு சரியா வராதுங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன்னு சமாளிக்கிறாங்க கண்மணி. அதெல்லாம் சரி பண்ணிடலான்ட்டு இப்போ மாறனை சம்மதிக்க வைக்கணும். அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேங்கிறாங்க ராகவன். போ போ போய் சொல்லு. அப்படியே பல்ல இழுத்துக்கிட்டு வந்துடுவா. ச்சே எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அதே நடக்குதே. ஐயோ என் வயிறெல்லாம் எரியுதேன்னு நினைக்கிறாங்க கண்மணி. இங்கே மாறன் வராங்க. என்னடா இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்கலன்னு கேட்குறாங்க. இல்லடா வீரோட ஹஸ்பண்டா நீ நடிக்கிறியா? மாறன் வரல அதனால அந்த சீனை நீ நடிக்கிறியாடான்னு கேட்குறாங்க. மாறன் யோசிக்கிறாங்க. ச்சே என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு கண்மணி முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. ராகவா அது ஏன்டா இவ்வளோ சோகமாக கேட்குற? ஆமாம் டைரக்டருக்கு ஓகேவான்னு கேட்குறாங்க மாறன். டே அவர் சொல்லித்தாண்டா நான் உங்ககிட்ட வந்து கேட்குறேங்கிறாங்க. டேய் ராகவா 5 நிமிஷம் பொருட வந்துடுறேன்னு சொல்லிட்டு மாறன் சந்தோஷமா அங்கேருந்து போகிறாங்க. அப்பாடா எப்படியோ சம்மதிக்க வச்சாச்சு. சரி சரி நீ போய் வீராவை ரெடி பண்ணிட்டு வா. இவனை நான் சம்மதிக்க வச்சிட்டனால இவனை கூட்டிகிட்டு வந்துடுறேன்ட்டு போகிறாங்க. வீராவுக்கு எப்படி பேசுறதுன்னு டைலாக் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பின்னாடி கண்ணாடியில் பார்க்குறாங்க மாறன் வெள்ளை வேஷ்டிலையும் கலர் சட்டிலையும் அப்படி ஜம்முன்னு இறங்கி வராங்க. இதை பார்த்ததும் வீரா சார் இவன் எதுக்கு இங்கே வரான்னு கேட்குறாங்க. மேடம் அவர் தான் உங்களுக்கு ஹஸ்பண்டாக நடிக்க போறாருங்கிறாங்க. இதை கேட்டதும் அப்படியே ஷாக்காகி சார் என்ன சொல்றீங்க? நான்லாம் இவங்க கூட நடிக்க மாட்டேன். போங்க சார் வேற ஆளை பார்த்துக்கோங்கிறாங்க வீரா. சார் முடியாதுன்னா முடியாது. போய் உங்க டைரக்டர் கிட்ட சொல்லிருங்கிறாங்க. அந்த வசனம் எழுதி கொடுத்தவங்களும் சரின்ட்டு போறாங்க. மாறன் கிட்ட ஒரு பேப்பர் கொண்டு வந்து நீங்க டைலாக் பேசணுமல்ல இந்தாங்க சார் இதை படிச்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு போறாங்க. இது எந்த பக்கம் படிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு பேப்பர் அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி பார்க்குறாங்க. வீரா வேற பிடிவாதமா நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ராகவன் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ராகவனும் டைரக்டர் வீராவை சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள பெரிய திண்டட்டம் ஆயிடுச்சு. அப்பாடா போதுமடா சாமி. கடைசியா ஒரு வழியா வீரா சம்மதிச்சு சரிங்க மாமா உங்களுக்காகவும் கண்மணிக்காகவும் நான் இதை ஒத்துக்கிறேங்கிறாங்க வீரா. அப்பாடா இப்போதாம்மா சந்தோஷமா இருக்கு. மாறன் ஒரு வழியா அந்த பேப்பரை பார்த்து படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டாங்க. 2 பேர்த்தையும் ஜோடியை நிற்க வச்சு நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நீங்க 2 பேரும் கடைக்குள்ள வர மாதிரி வாங்க அப்படின்னு டைரக்டர் எப்படி வரணும் எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. வீராவும் மாறனும் உண்மையான புருஷன் பொண்டாட்டி மாதிரியே கடைக்குள்ள வர மாதிரி உள்ள வர்றாங்க. வரும்போதே வீரா மாறன் கிட்ட கேட்குறாங்க இப்போ எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கிறாங்க. என் பொண்டாட்டியை சமாதானப்படுத்துறதுக்குதான்ங்கிறாங்க. இப்போ எதுக்கு சமாதானம் இல்லான்னு கேட்குறாங்க வீரா. மாறன் வேற ஏதோ டைலாக் மொனமொனன்னு மொனமுறாங்க. இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ ஒரு டைலாக் சொல்லணுமல்ல ஏன் சொல்லல அப்படின்னு வீரா சண்டை போடுறாங்க. டேய் அங்க என்னடா நடக்குது? என்னடா டயலாக் சொல்லி கொடுத்தே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. சார் நான் சொல்லி கொடுத்தேன் சார். டைரக்டர் ஓடி வராங்க. சார் சார் ரிலாக்ஸாக பண்ணுங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் சரியா அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு மாறன் வீராவை பார்த்துக்கிட்டே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. டைரக்டர் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு கேமராவில் பார்க்க சொல்றாங்க. இங்க பாருடா 2 பேர்த்தையும் புருஷ மண்டாட்டியை நடிக்க சொன்னா உண்மையிலுமே புருஷ மண்டாட்டியை வாழ்றாங்க பாருடாங்கிறாங்க. மறுபடியும் டைலாக் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா எதுக்காக என்னை இப்போ இங்கே கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க வீரா. எல்லாம் பொண்டாட்டியை சமாதானப்படுத்துறதுக்கு தாங்கிறாங்க. திட்டுறதெல்லாம் திட்டிட்டு இங்கே கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க வீரா. என்ன பண்றது சமாதானப்படுத்துறதுக்கு தானே கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்குதுங்கிறாங்க மாறன். போய் உனக்கு பிடிச்ச புடவையை எடுத்துக்கோன்னு மாறன் சொன்னதுமே வீரா அவ்வளோ கோடி பூக்களை கொட்டின மாதிரி அத்தனை சந்தோஷமா அப்படியா சொல்றீங்க நிஜமாவா அப்படின்ட்டு போறாங்க. அடடே ஃபர்ஸ்ட் சீனை சூப்பரா நடிச்சிட்டாங்க. அடுத்த 2வது சீனை பார்க்கலான்னு கூப்பிடுறாங்க. ஏங்க இங்க வாங்கல இந்த புடவையை நான் எடுத்துக்கிறேங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. இதையே வச்சுக்கிட்டுமான்னு கேட்குறாங்க வீரா. அடடே சூப்பரா இருக்குது புடவை. அதுக்குள்ளேயே செலக்ட் பண்ணிட்டியான்னு மாறன் கேட்குறாங்க. ஆமாங்கிறாங்க வீரா. இன்னொன்று வேணாலும் எடுத்துக்கோங்கிறாங்க மாறன். அப்படியா சொல்றீங்க? எங்க உங்க பட்ஜெட் தாங்காதேன்னு நான் பார்க்குறேங்கிறாங்க வீரா. அட பரவாயில்ல இன்னொன்று வேணாலும் எடுத்துக்கோங்கிறாங்க. வேண்டாங்க பார்க்குறக்கு எல்லா சரியுமே நல்லா தான் இருக்குது தரமாகவும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி விலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காவேரி சில்க்ஸ் எப்போவுமே நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே தான் இருக்குது வீரா. ஆடி ஆஃபர் வேறு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு மாறன்னு சொல்லுவோம். ஒரு புடவை மட்டும் வாங்கணும்னா 50% டிஸ்கவுண்ட். அப்போது 2 எடுத்துக்கிட்டுமா 2 வாங்கினா 2 ஃப்ரீயாக கிடைக்குமல்ல. சரி நான் வேகமாக செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேங்கிறாங்க வீரா. எடுத்துக்கோங்கிறாங்க மாறன். ராகவன் கண்மணி கிட்ட கேட்குறாங்க. என் தம்பி ரொம்ப நல்லா நடிக்கிறேன்லங்கிறாங்க. அப்படிங்கிறாங்க கண்மணி. வீராவும் மாறனும் புருஷன் பொண்டாட்டியை கடைக்குள்ள வந்து துணி எடுத்த மாதிரி கடையில் துணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா விளம்பரம் கொடுக்குற மாதிரி பேசிக்கிறாங்க. காவேரி டெக்ஸ்டைல்ஸ் விலையிலையும் சரி தரத்துலையும் சரி நம்பர் 1 அப்படின்னு வீராவும் மாறனும் அப்படி சக்க போட்டு விளம்பரம் கொடுக்குறாங்க. டைரக்டருக்கு பின்னாடி இருந்தவங்க அத்தனை பேரும் ஆகாரம் வீரா மாறன் 2 பேரும் சூப்பராக நடிச்சிட்டிங்க. நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா நடிச்சு
நடிச்சு கொடுத்துட்டீங்கன்னு கை கொடுக்குறாங்க. ஏமா வீரா நடிப்புல பிச்சு உதறிட்டப்போ நீ ஏமா நடிகை ஆகக்கூடாதுன்னு டைரக்டர் கேட்குறாங்க. தமிழ் சினிமாவில் உங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ராகவன், இப்போ உங்களுக்கு ஹாப்பியாங்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் சார்ங்கிறாங்க. கண்மணி அந்த இடத்துல பார்த்துட்டு வேண்டா வெறுப்பா போயிட்டு இருக்காங்க. வீரா நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து தனியா நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்மணி அங்க வந்து என்ன வீரா ஏட்ல ரொம்ப சூப்பரா நடிச்சிட்ட போல எல்லாருமே உன்னை பாராட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடி எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை, ஆனா நீயும் மாமாவும் போஸ்ட் பண்ணி சொன்னதுனால தான் நானும் சரின்னு சம்மதிச்சேங்கிறாங்க. வீரா வீரா நம்ம கடைக்காக தானே பண்ணினேன், மாறனும் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டாரு, டைரக்டர் நீங்க 2 பேரும் பண்ணினதை ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாரு, ஜோடியா செம்மையா இருக்குன்னு சொல்றாங்க. கண்மணி ஆமாடி எனக்கு அதுதான் ஒரு மாதிரியா இருக்கு, ஆனா எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. வீரா அதுக்கு என்ன பண்றது, சிச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு, நான் என்ன பண்ணிட்டுங்கிறாங்க. கண்மணி இப்படி எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னேன். கெமிஸ்ட்ரி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு எல்லாரும் சொல்ற மாதிரி நடிச்சுட்டு இப்ப என்கிட்ட ஒன்றும் தெரியாத மாதிரி என்கிட்டயே நடிக்கிறியா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. கண்மணி உன் மனசுக்குள்ள மாறன் இருக்கிறாங்கிறது எனக்கு நல்லா தெரியும், ஆனா அந்த இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் கண்டிப்பா நான் சேர்த்து வச்சிருப்பேன். மாறன் இருக்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யறது, உன்னோட காதலை நானே பிரிக்க முடியாது போச்சுன்னு நினைக்கிறாங்க. கண்மணி ஆட்ல வேணா அவன் உனக்கு ஹஸ்பண்டா நடிச்சிருக்கலாம், ஆனா லைஃப்ல கண்டிப்பா அவனை உன் பக்கத்துலயே நெருங்க விட மாட்டேன். மனசுக்குள்ள வில்லத்தனமா கண்மணி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமா கேட்க மறந்துட்டேன் வீரா, மாப்பிள்ள உன்னை பார்க்க வந்தாருமே, நீ அவர்கிட்ட சரியா கூட பேசலையாமே. ஆமாமா நான் வேலை செய்யற நேரத்துல வந்தாரு, அதனால அவர்கிட்ட என்னால சரியா பேச முடியலைங்கிறாங்க. இங்க பாரு உனக்காக அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காரு, நீ பேசலின்னா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாருன்னு சொல்றாங்க. கண்மணி நான் அவாய்ட் எல்லாம் பண்ணல, திடீர்னு வந்து நிக்கிறாரு, கால் பண்ணி சொல்லிருக்கலாம்ல வரேன்னு, இங்க பர்மிஷன் கேட்டிருப்பேன், ஆனா திடீர்னு வந்து நின்னா என்ன செய்யட்டும் சொல்லு பார்க்கலான்னு கேக்குறாங்க. வீரா வீரா மாப்பிள்ள ரொம்ப நல்லவர், அவரு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு, அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா உன்னோட லைஃபே மாறப்போகுதுடி, இப்பவே 2 பேரும் பேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா 2 பேரும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குமல்லங்கிறாங்க. கண்மணி எனக்கு நீ சொல்றதெல்லாம் புரியுது, சரி நான் போய் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு வீரா அங்கிருந்து போறாங்க. எனக்கும் புரியுது வீரா, பிடிக்காதவனா இருந்தாலும் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. கண்மணி ராமச்சந்திரன் கிட்ட வள்ளி வந்து பேசுறாங்க. அண்ணே முன்னே எல்லாம் நம்ம நோட்டீஸ் அடிச்சு கடை விளம்பரத்துக்காக வீடு வீடா கொண்டு கொடுப்போம்ல, அந்த மாதிரி இப்ப பண்ணலாமல்லன்னு கேட்கறாங்க. தான் நம்ம பண்ணுறோம், ஆனா அது மட்டும் பத்தாது, வீடியோ சோசியல் மீடியாவுன்னு எல்லாத்துலயுமே விளம்பரம் கொடுக்கணுமா. இப்போ காலம் மாறி இருக்குதுல்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வியாபாரம் பண்ணணும், குவாலிட்டிக்கு இருக்கிற மதிப்பை விட விளம்பரத்துக்கு தான் மதிப்பு அதிகங்கிறாங்க ராமச்சந்திரன். ஆமாண்ணே அதுவும் சரிதாங்கிறாங்க வள்ளி. ராகவன் அங்கே வராங்க. டே ஷூட்டிங்கெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதான்னு கேட்குறாங்க. வள்ளி அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுங்கிறாங்க. ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க, ஷூட்டிங்கில் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க ராமச்சந்திரன். இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லபடியாக முடிஞ்சதுங்கிறாங்க. நம்ம ஆடில் ஹஸ்பண்டை நடிக்கிற பையன் திடீர்னு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கிறாங்க. ஐயோ அப்புறம் யாரை வச்சுட்டா எடுத்தீங்கன்னு கேட்குறாங்க வள்ளி. நம்ம கடையில் இருக்கிற பையனையே வச்சு எடுத்துடலான்னு டைரக்டரை சொல்லிட்டாங்கங்கிறாங்க. அப்படியே நம்ம கடையில் அவ்வளோ ஒருத்தான ஆள் யார்கிட்ட இருக்கான்னு கேட்குறாங்க வள்ளி. மாறன் தான் சொல்றாங்க. மாறன்னு சொன்னதும் வள்ளி அத்தனை சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கமா ராமச்சந்திரன் சரியான கட்டுப்புள்ளையும் கோவத்துல எழுந்திருச்சு நிக்கிறாங்க. ஐயோ நம்ம மாறினாடா நடிச்சான், ஐயோ அவன் சினிமாவிலேயே நடிக்க வேண்டியடா, நான் எப்போ பிடிச்சி சொல்லிட்டே தான் இருந்தேன். சரி சரி அவன் வீட்டுக்கு வரட்டும், முதல்ல சுத்தி போடணும்னு நினைக்கிறாங்க வள்ளி. ராகவா வர வேண்டிய ஆள் வரலைன்னா நாளைக்கு வச்சு ஷூட்டிங் எடுத்துருக்க வேண்டியதானே, இந்த உருப்படாதவனை வச்சு எடுத்திருக்கீங்களே அந்த விளம்பரம் ஓடுமான்னு கேட்குறாங்க ராமச்சந்திரன். அந்த கண்ட கருமத்தியெல்லாம் ஏன் முன்னாடி கொண்டாந்து காட்டிடாதீங்கிறாங்க. அப்பா வேறொரு ஆள் வச்சு கூட எடுத்துக்கலான்னு தான் நானும் சொன்னேன், மாறன் நடிச்சா தான் நல்லா இருக்கும்னு டைரக்டர் சொல்லிட்டாருங்கிறாங்க. டேய் அவருக்கு அவனை பத்தி என்னடா தெரியும், நீதான் அதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லணும். அவன் ஒரு குடிகார, குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடப்பான், அவனை விளம்பரத்துல பாக்குறவங்கள என்னடா சொல்லுவாங்க, குடிகாரன் நடிச்சிருக்கான் பாருன்னு நம்ம கடைக்கு தாண்டா கெட்ட பேரு. அண்ணே நீ இப்படி எல்லாம் பேசாத, பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்குங்கிறாங்க வள்ளி. ஆமா நீ அவனுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க ராமச்சந்திரன். தான் 3 நாள் குடிக்காம இருந்தா இனிமே குடிக்கவே மாட்டான்னு நீ சொன்னேன், அடுத்த நாள் குடிச்சிட்டு வந்து விழுந்து கிடந்தான்ல. டேய் ராகவா நீ பெரிய தப்பு பண்ணிட்டேங்கிறாங்க. அப்பா இல்லப்பா ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்கிட்ட காட்டினாங்க, சூப்பரா நடிச்சிருக்காங்கப்பா. டேய் அழகண்டா அவன் நல்லா நடிச்சிருக்கானு வள்ளி ஆசை ஆசையை கேட்குறாங்க. ராகவா நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையானுங்கிறாங்க ராமச்சந்திரன். அப்பா மாறன் முன்ன மாதிரியெல்லாம் இல்லப்பா, ஒழுங்கா கடைக்கு வரான், பொறுப்பா இருக்காங்கிறாங்க. என்னடா நீ அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறியா, கடையில வியாபாரமே நடக்கலைனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த விளம்பரம் மட்டும் வெளியில் வரக்கூடாது, நீ போய் டைரக்டர்கிட்ட சொல்லிருங்கிறாங்க ராமச்சந்திரன். அப்ப அந்த விளம்பரத்துக்கு அப்ரூவ் வாங்கி பணத்தையும் கட்டியாச்சு, இப்ப போய் எதுவும் பேச முடியாதுங்கிறாங்க ராகவன். ஸ்பாட்லயே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல விளம்பரம் வந்துருங்கிறாங்க. டே என்கிட்ட சொல்லாம இதெல்லாம் எப்படிடா நீ பண்ணலான்னு கேட்கறாங்க ராமச்சந்திரன். அப்பா எல்லா கடையிலுமே விளம்பரம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம மட்டும் லேட் பண்ணக்கூடாதுன்னு தான் நாங்க உடனே போட்டோம்ப்பாங்கிறாங்க ராகவன். என்னமோ பண்ணி தொலைங்க, ஏதாவது தப்பாயிட்டுது நாளைக்கு இருக்கு உங்களுக்கு அப்படின்னு ராமச்சந்திரன் கட்டுப்பா பேசிட்டு போறாங்க. டேய் ராகவா அவரை விடுடா, அவர் எப்பவும் அப்படித்தானே, அவரை விட்டு தள்ளு. டேய் மாற நல்ல டான்ஸ் எல்லாம் பண்ணிருக்கானாடான்னு கேக்குறாங்க வள்ளி. அட ஏன்டா முறைக்கிற, சே வர வர இவன் பொண்டாட்டி மாதிரியே பார்த்து பழகிட்டான், முறைச்சு பழகிட்டான். அச்சோ மாற இந்த டிவியில தான் வருவான், இந்த டிவியை நல்லா தொடச்சு வைக்கலாம், டிவி பாக்குறதுக்கு முன்னாடி மேக்கப் போட்டு வந்து கொண்டுக்கலான்ட்டு வள்ளி போய் மேக்கப் போட்டு வராங்க. அதுக்குள்ளேயே மாறனும் வந்துட்டாங்க. வந்ததுமே மாறன் டிவி ஆன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் டிவி பார்க்க போறோம், விளம்பரத்தை தான் பார்க்க போறோம்னு பாக்குறாங்க. வள்ளி வந்தது சந்தோஷமா மாறன் கிட்ட கேக்குறாங்க. டேய் நீ என்னமோ விளம்பரத்துல நடிச்சிருக்கியாமே,
பார்க்கலாமே. ஏண்டா நீ நடிக்கும்போது என்னையும் கூட்டிட்டு போயிருந்தா நானும் பார்த்துருப்பேன்லங்கிறாங்க. அத்தை நீ வந்திருந்தீன்னா செம போர் அடிச்சிருக்கும். சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லி வச்சு நம்மள சாகடிச்சிட்டானுங்க தெரியுமாங்கிறாங்க மாறன். நீ எல்லாம் வந்திருந்தேன்னு வச்சுக்கோ கண்டபடி திட்டிருப்பீங்கிறாங்க மாறன். இருந்தாலும் நான் நேர்ல வந்து பார்த்திருந்தா ரொம்ப ரசிச்சிருப்பேன்டா. டேய் டிவில வந்துட்ட பாரு பாருன்னு 2 பேரும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. வீராவும் மாறனும் அவங்க பேசுற வசனத்தை பேசிக்கிட்டு வராங்க. டேய் உனக்கு ஜோடியா இந்த வீராவும் நல்லா தாண்டா இருக்காங்கிறாங்க வள்ளி. இன்னொரு தடவை பாக்குறியா அப்படிங்கிறாங்க. டேய் டிவில எப்படிடா மறுபடியும் மறுபடியும் பார்க்க முடியுங்கிறாங்க. அத்தை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கிறாங்க. மாறன் அந்த விளம்பரத்தை ரசிச்சு ரசிச்சு பாக்குறத வள்ளி கவனிச்சுட்டாங்க. விளம்பரத்தை பார்த்ததுக்கு அப்புறமா மாறனோட முகத்துல என்னைக்குமே இல்லாத சந்தோஷம் இருக்கு. இருந்தாலும் ஒரு கவலையோடு இருக்கானே என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க வள்ளி. படக்குன்னு கேக்குறாங்க. படார்னு பதில் சொல்றாரு மாறன். என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.